ஹாய் சில்ட்ரன்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இதுக்கு முன்னாடி வெலாசிட்டி பார்த்தோம், அதுக்கான ஆவரேஜ் வெலாசிட்டி வரைக்கும் பார்த்துருந்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது அசலரேஷன்னா முடுக்கம்னு அர்த்தம். When you travel by train, have you observed the following? At the station, the train is at rest. Its speed is 0 meter by second. As you start, its speed slowly increases. Now the train is said to accelerate. As it goes out of the town, it moves without uniform speed. When they are approaching the next station, its speed decreases and come to rest. Now the train is said that decelerations or retarding. Acceleration is the rate of change of velocity. It's given by the formula. என்னன்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டி டைம் இன்டர்வல், அதோட திசையில் வேகத்தில் என்ன மாற்றம் ஏற்படுதுன்னு பை டைம், எவ்வளோ டைமில் அது மாறுபடுது அப்படின்றத வச்சு தான் அசலரேஷனை கண்டுபிடிக்க முடியும். அசலரேஷன் இஸ் த ரெஃபரன்ஸ்டு பை த லெட்டர் ஏ. அசலரேஷனை எப்படி சொல்லுவாங்க? ஸ்மால் லெட்டர் ஏல சொல்லுவாங்க. வின்னா வெலாசிட்டின்றது தெரியும், டீன்றது டைம். ஓகேவா? அப்போனா ஏ ஈக்குவல் டு வி பை டி. இது யூனிட் ஆஃப் அசலரேஷன், யூனிட் ஆஃப் வெலாசிட்டி, யூனிட் ஆஃப் டைம். வெலாசிட்டியோட இது என்ன? எம் பை எஸ், டைமுக்கானது எஸ். இப்போது மேலே ஒரு எஸ் இருக்குது, கீழே ஒரு எஸ் இருக்குது. ஸோ எம் பை எஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா எம்எஸ் பவர் 2 அப்படின்னும் சொல்லலாம். as is the have seen velocity of a body can vary in term of magnets. இப்போது திசையில் இதை எப்படி சொல்லலாம்னா, ஒரு பொருளோட வேகத்திலையோ இல்லை திசையிலோ ஏதாவது ஒரு சின்ன சேஞ்ச் ஏற்பட்டுச்சுன்னா அதை என்ன சொல்கிறாங்க? அசலரேஷன், அதாவது முடுக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் யூனிட்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ் பவர் 2 அப்படின்னு சொல்லலாம். யூனிட்னு பார்த்தீங்கன்னா இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு வி பை டி. ஓகேவா? இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத அடுத்தது பார்க்கலாம். Or direction or both of the same time. Whenever there is a change in the above side, forever the velocity vector in the body is said at the accelerate. To be more specific, and the velocity of the body increasing that time is said to accelerate. The velocity of the body decreasing in that time is said to decrease in reacted, decelerate and negative accelerations. அதாவது இது எப்படின்னா, இப்போது திசையிலையோ இல்லை காலத்திலையோ ஏற்படுறது தான் அசலரேஷன் அப்படின்னு சொல்லிட்டேன். மாற்றம் ஏற்படுறது தான் அசலரேஷன் சொல்லிட்டேன். அது காலத்தை பொறுத்து அதிகமாக ஆகிட்டே போனால், ஓகேவா? காலத்தை பொறுத்து அதிகமாகிட்டே போச்சுன்னா அது பாசிட்டிவ் அசலரேஷன். அதுவே காலத்தை பொறுத்து, டைமை பொறுத்து குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சுன்னா அது நெகட்டிவ் அசலரேஷன். அதாவது எதிர் முடுக்கம், நேர் முடுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? அசலரேஷன் இஸ் ஆல்சோ a vector quantity. இது என்ன? வெக்டார் குவான்டிட்டி. It means in direction change can affect the acceleration value even if there is no change in the magnet of velocity. For example, when a body is undergoing motion in a circular path where magnet of velocity remain contact, the direction is changing. Hence velocity change at the body is said to be the accelerated. Also note, the acceleration of body do not determine the direction of motion of the body. Velocity does. The positive or negative since accelerate with the velocity gives the direction of motion. ஸோ டைம்ஸை பொறுத்து தான், அதாவது திசையை பொறுத்து தான் என்ன ஆகுது? திசையும் காலத்தையும் பொறுத்து தான் அசலரேஷன் வேரி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் யூனிஃபார்ம் அண்டு நான் யூனிஃபார்ம் அசலரேஷன் இருக்குது. ஓகேவா? அதாவது சீரான முடுக்கம், சீரற்ற முடுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. சீரான முடுக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது யூனிஃபார்ம் அசலரேஷன் பார்த்தீங்கன்னா என்னென்னா, காலத்துலேயும் வேகத்துலேயும் தான் மாற்றம் ஏற்பட்டால் அது முடுக்கம். ஓகேவா? காலத்துலேயும் வேகத்துலேயுமே அதிகரிக்கும் இல்லாமல் குறையும் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது யூனிஃபார்ம். ஓகேவா? காலத்தையும் வேகம் இல்லை, திசையிலையும் வேகம் இல்லை, எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது யூனிஃபார்ம். அதுவே காலத்துலேயும் சரி திசையிலையும் சரி சீரற்ற கண்ணாபின்னான்னு போகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி போகிறது சீரற்ற
முடுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நான் யூனிஃபார்ம் அசலரைசேஷன். அசலரைசேஷன் இஸ் said to be the uniform when the change in velocity in equal interval. ஓகேவா, வெலாசிட்டி அதாவது திசையிலையும் எதுவும் இல்லை, இன்டர்வல் டைம் ஆஃப் ஓகேவா டைம்லேயும் எதுவும் இல்லை, ஈக்குவலாக இருக்குன்னா அது என்னது யூனிஃபார்ம் acceleration. A free falling body has the effect of only gravitational force of it. A body acceleration due to gravity in an example of the body under uniform acceleration. ஓகேவா, வெலாசிட்டிலையும் ஈக்குவலாக இருக்குது, டைம்லேயும் ஈக்குவலாக இருக்குது நம்மளோட பாடி மூவிங். ஓகேவா, ஸோ அது யூனிஃபார்ம் acceleration. If the change in velocity of your body is not equal in equal interval of time, அதுவே வெலாசிட்டிலையும் ஈக்குவலாக இல்லை, டைம்லேயும் ஈக்குவலாக இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்னது நான் யூனிஃபார்ம் acceleration அப்படின்னு சொல்கிறாங்க. In the body is said to the undergo non-uniform acceleration. A bike in a crowd market place in non-example of a body undergoing motion with a non-uniform acceleration. ஓகேவா, இப்போ புரியுதா? ஸோ நம்ம திசையிலையும் காலத்திலையும் ஏற்படக்கூடிய மாற்றம் தான் என்னது முடுக்கம். அதிலே நேர் முடுக்கம், எதிர் முடுக்கம், அதாவது பாசிட்டிவ் அசலரேஷன், நெகட்டிவ் அசலரேஷன்ஸ். அதுவே நான் யூனிஃபார்ம் அசலரேஷன் பார்த்தீங்கன்னா வெலாசிட்டிலையும் டைம்லேயும் ஈக்குவலாக இருந்தால் அது யூனிஃபார்ம், வெலாசிட்டிலையும் டைம்லேயும் யூனிஃபார்மாக இல்லைன்னா அது நான் யூனிஃபார்ம் அசலரேஷன். ஸோ இது அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள்லாம் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணால் புரியாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், நோட்டில் போட்டுட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரிங்களா? அடுத்தது அசலரேஷன் டியூ டு கிராவிட்டிஸ், அதாவது முடுக்கத்துக்கான ஈர்ப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, வாட் ஹேப்பன் வென் வி த்ரோ எ கிரிக்கெட் பால் vertically upward from the ground? It moves the certain height and comes back to the ground. நம்ம கிரிக்கெட் பால் அடிக்கும்போது அடிக்கிற வேகத்தில் அது என்ன ஆகுது, மேலே போகுது, திரும்ப ரிட்டன் எப்படி கீழே வருது, அது ஒரு வகையான ஈர்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ why does this happen? All bodies on the surface and above the earth are pulled towards the center of the earth with the gravitational force of attractions. புவிக்கான ஈர்ப்பு விசை தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. Acceleration produced due to this attraction is called the acceleration due to gravities. ஓகேவா, இதுதான் முடுக்கத்துக்கான ஈர்ப்பு விசை அப்படின்னு சொல்கிறாங்க. டினோட்டட் பை கிராவிட்டியை ஜின்னு சொல்லலாம், ஸ்மால் லெட்டர் ஜியில் சொல்கிறாங்க. ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் த ஆவரேஜ் வேல்யூ இஸ் ஃபிக்ஸ்டு. ஸோ எர்த்துக்கான ஆவரேஜ் வேல்யூ என்ன ஃபிக்ஸ்டாக கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா 9.8 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர். ஓகேவா, we know that the earth is not a perfect surface. ஓகேவா, பர்ஃபெக்ட் ஸ்பியர், அது வந்து ஒரு குறிப்பிட்ட வடிவம் கொண்டது. திஸ் நார்த் அண்ட் சவுத் போல்ஸ் ஆஃப் க்ளோசர் டு த சென்டர் ஆஃப் த எர்த். டியூ டு திஸ் த வேல்யூ ஆஃப் ஜி இஸ் slightly more near the poles. The average value of G is taken as plus 9.8 meter by second square when a body falls off the ground, while it is taken as minus 9.8 meter by second square when a body moves away. இப்போது ஆவரேஜ் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 9.8 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர்னு சொல்லிட்டாங்க. அதுவே ஆப்போசிட் ஃபால்ஸ் ஆஃப் த கிரவுண்டுன்னு பார்த்தீங்கன்னா -9.8 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அதற்கான எதிர் திசை வேகத்தோட வேல்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிராவிட்டிக்கான திசை வேகத்தோட அளவு என்ன, ஃபிக்ஸ்டு ரேஞ்சு 9.8 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர். ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க. வெலாசிட்டி ஃபிக்ஸ்டு இது என்னென்னா 9.8 தான். அது நேராக இருந்துச்சுன்னா ப்ளஸ்ஸு, நெகட்டிவில் இருந்துச்சுன்னா மைனஸு. ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே சில்ட்ரன்ஸ், இது வரைக்கும் ஓவர். இனிமேல் அடுத்த கிளாஸில் நான் அடுத்த இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, பாய்.